bone fracture, eye injury, healing slow process, slow healing ஆனது. ஆர்னிகா எது பயன்படும்? ஆர்னிகா ஆர்னிகா பெயின் இந்த மாதிரி இருக்கும். சடன் ஷாக் பயமா ஷாக் ஆக்சிடென்ட்ல வேண்டாம். physical and mental trauma physical and mental trauma traumatism trauma என்னது? trauma means விபத்து trauma அடிபட்டால் இன்ஜுரி இது இன்ஜுரி. ஸோ இது வந்து இன்ஜுரி டு எக்ஸ்டர்னல் பார்ட், இன்ஜுரி டு மசில்ஸ் ஏரியா, மசில்ஸ் ஏரியா. அடிபட்டா வீக், அடிபட்டா வீக் அப்படியே ஃபியூஸ்டு. அந்த அடிபடுறது சொல்லிங் அண்ட் ஃபியூஸ்டு, ரெட் அண்ட் சொல்லிங், சோர்னஸ் ஆஃப் அஃபெக்டட் ஏரியா, இன்ஜூர்ட் ஏரியா, பெயின் அண்ட் சோர்னஸ், ஃபியூஸ்டு பெயின். இது ஃபியூஸ்டு பெயின் சொல்லுவாங்கல்ல, நொந்து வலிக்குதுடா, புண்போல் வலிக்குதுடா, அப்படி வீங்கிச்சுடா. நேற்று ஒரு 2 நாளைக்கு கேஸ் வந்தாங்க. ஒரு 80 வயசு இருந்தாங்க. வாக்கிங் வீடு இருந்தாரு, சடனாக அப்படி விழுந்தாரு, சடனாக அப்படி விழுந்தாரு, அதிகமானது வாக்கிங் அப்படியே தொடர்ந்து வாங்கி வீடு இருந்தார். என்னாச்சும் அப்படியே தெரியல. அப்படியே பார்த்தா சொல்லிட்டாங்க. நான் பார்த்தா அவன் அங்கே உள்ளவங்க தண்ணி முடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிருந்தாங்க. அதான் இங்கெல்லாம் சொல்லி நல்லா சொல்லணும், இங்கே இதெல்லாம் வீங்கி சொல்லி. அப்புறம் ஆர்னிகா போட்டு ஆர்னிகா மட்டும் ஆர்னிகாவும் ஹைப்ரிட்டும் டோஸ். ஹைப்ரிட் ஏன் கொடுத்தேன்? நரம்புகள், விரல்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் பார்ட்ஸு, லிப்ஸ் அடிப்பட்டு சொல்லுங்கள், லிப்ஸ் வீங்கிட்டு சொல்லுவார். அதனால் ஆர்னிகா வந்து 10வது வரும். ஸோ ஹைப்ரிட்டும் சேர்த்து நரம்புகள் இங்கே இந்த சாஃப்ட் ஏரியா, ஃபிங்கர் டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸு, நெயில்ஸு, கால் விரல் நுனிகள், கை விரல் நுனிகள், கதவுல விரலை விட்டு விரல் நினைச்சிருச்சுன்னா நம்ம வேறு வந்து என்ன பண்ணுது? ஹைபரிக். என்னது? ஹைபரிக். அதான் கார் திறக்கும்போது கை விட்டுருவாங்க. அந்த ஒன்று அடிவிட்டு போயிடும், அடிவிட்டு நஞ்சு போயிடும், விரல் விட்டுருவாங்க. கதவு கை விட்டு குழந்தைங்கன்னா கதவுக்குள்ள கை விட்டுருங்க, கண்ணு சாப்பிடுவாங்க, பார்க்காம சாப்பிடுவாங்க, விரல் நம்பி விடும். அப்போனா இந்த குருடுங்க வந்து ஹைபரிக். ஆர்னிகா ரெண்டு கொடுக்கலாம், சேர்த்து கொடுக்கணும். ஆர்னிகாவும் ஹைபரிக் சேர்த்து கொடுக்கணும். ஸோ எங்கேயாவது மசில்ஸ்லையோ எக்ஸ்டர்னல் பார்ட்டில் வந்து பொதுவாக இடத்துல அடிபட்டு வீங்கி கண்ணி போச்சு, அந்த இடம் கண்ணி போயிருக்கு, பிளட் கிளாட்டாக இருக்குது அப்படின்னா ஆர்னிகா. அடிவிட்டால் ஆர்னிகா. அவருக்கு ஆர்னிகாவும் ஹைபரிக் கொடுத்து காலில் கொடுத்து யூனிட் பார்த்து நல்லா வச்சுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். வேடம்பாடு மட்டும் பார்த்தாது, வேடம்பாடு சேர்த்து இப்போ என்னென்ன வந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ வந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்க. கட்டாயம் வீட்டில் குழந்தை இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, விழுந்துருவாங்க, நமக்கே அடி விட்டுருவோம், வண்டியில் விழுந்துருவோம். அப்போ எல்லாம் வந்து கையில் வைப்போம். கேண்டரிஸ் வச்சுக்கணும். கேலண்டுலா முக்கியமான வந்து கேலண்டுலா சிராப்பு காய், சிராப்பு காய் லிக்விட வாங்கி லேக்கஸும் கொடுக்குறோம். ஆனால் லேக்கா ஆட்டி வச்சு இன்ஜினி லேக்கஸ் கிடையாது. ஆனால் ஆணைகள் தான் வேலை செய்யும். ஆணைகள் என்ன கேட்கும்? காந்தாரி வந்து நெருப்பு காயங்கள், மண்ணியில் சுட்டுருக்கு, குழந்தைங்க சூழ்நிலை கொட்டிக்கிச்சு, கேலண்டுலாங்கிறது காலில் அடிவிடும். கேலண்டுலா கால் அடி, காந்தாரிஸ்னா காந்தும். எங்க அடிபட்டாலும் போடலாம் சார். கெட்டது
நெஞ்சு வலி பரவாயில்ல. ஸோ என்னது ஸோ காங்கிரஸ் அது அடுத்து முக்கியமான நெருப்பு காயங்கள், சுடுதண்ணி கொட்டிடுச்சு, சைலந்தர் சுட்டிடுச்சு, தீக்காயம் யூரின் இருக்கு, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு, சார் யுராட்டிக் உடம்பு எரியுது, யுராட்டிக் யூவில் வரும்ல சார், அதே எரிச்சலுக்கு இன்னொரு நீர் கடுப்புக்கு அர்டிகாவா அர்டிகா யூரானிஸ் அத்திகா இருக்கு சார். அது நல்லா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் முக்கியம் வந்து காஸ்டிகம் முக்கியம் வந்து காஸ்டிகம் தீப்பிட்ட காயத்துக்கு அக்யூட்டாக தீப்பிட்ட காயத்துக்கு வந்து முக்கியம் வந்து கேண்டரிஸ். அதே 4 முட்டை தீக்காயத்துக்கு காஸ்டிகம் முக்கியம். அதே போல் என்ன பார்க்கணும் அடுத்து யூரின் இன்ஃபெக்ஷனு, அதோட யூரின் அது அர்டிகேரியா லைக் இன்ஃபெக்ஷன், அர்டிகேரியா ஸ்கின் எரப்ஷன், அர்டிகேரியா மாதிரி ஸ்கின் இருந்துச்சுன்னா அர்டிகேரியாவோட சேர்த்து ரிமாட்டிக் பெயின், அர்டிகா யூரன்ஸ் அதே போல் கேலண்டர்லாம் ஸ்ட்ராப்டு காயங்கள், ரோட்டில் வண்டியில் போவோம், வண்டியில் இருந்து சிராச்சு போயிடும், அதில் ஹைபரிக்கும் லேடம் சாரி கேலண்டரில் மதத்துலாம் வாங்கி அப்படியே போட்டு ரொம்ப எரியும், பயங்கரமாக எரியும். லேசாக தண்ணியில் ஸ்விம்மிங் கலந்து ஊற்றுவோம். இல்லை லேடாம்பால் 30 வாங்கி லேடாம்பால் பொட்டன்சியாக வாங்கி வச்சுட்டு ஊற்றலாம். இல்லை 15 வாங்கி வச்சுட்டு தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டா எரியாது, ரொம்ப எரியாது. நமக்கு ஊற்றிக்கலாம், குழந்தைங்களாம் தாங்காதுங்க. அப்போ ஒரு 5 சொட்டு தண்ணியில் கலந்து கொஞ்சம் 2 சொட்டு தண்ணி, ஒரு 5 சொட்டு தண்ணி கேலண்டில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டுருங்க. இந்த ஸ்லாப் எங்கெல்லாம் ஸ்லாப் பயன்படுத்தோ அங்கெல்லாம் ஊற்றி விட்டோம்னா பட்டு போயிடும். 5 சொட்டு ட்ராப்புக்கு எவ்வளோ தண்ணி சார்? சும்மா கொஞ்சோண்டு தண்ணி அளவு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. அதெல்லாம் ஒரு அளவு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சும்மா தண்ணி ஊற்றக்கூடாது. போடலாம். க்ளீன் பண்றதுன்னு எது இருக்கா சார்? இல்ல கரண்ட்ல டியூப் இருக்கு, அப்போதைக்கு கிளீன்னஸ் டெட்டால் இது மாதிரி போறாங்கல்ல, ஆன்டிசெப்டிக் இது வேணாம்னா கரண்ட்லவே சார் ஒரு தடவை டார்க் லைட் வந்து லேடம் பால்ஸ் நல்லா அதான் கன்சர்ட் உண்டு தானே. இன்செக்ட் பைட்ஸ், அது பைட் இன்செக்ட் தானே. ஸோ அதாவது வேணாம்பா, அதுக்கு ஒரு முக்கியமானது கிடையாது. நாய் கடிச்சா லைசின் முக்கியமானது. லைசின் LYSSIN லைசின், அது ஒரு முக்கியமான மருந்து. இப்போ நாய் கடிச்சிச்சு அப்படின்னா மெலடோனா முக்கியமான மருந்து. பெல்லு அதோட லைசின். ஸோ இந்த மாதிரி பெல்லிஸ்னு வந்து அது வந்து இன்ஜுரிக்கு ரொம்ப அருமையாக ஆன்மீகா கூட அது வேலை செய்யும். கொஞ்சம் டீப் டிஷ்யூ இன்ஜுரி, டீப் டிஷ்யூவில் அப்டமன்லையோ அப்டமன் உள்ள வயிறு உள்ள ரொம்ப டீப்பாக இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா அது கொடுக்க வேண்டிய மருந்து பெல்லிஸ் ABBELLIS பெல்லிஸ். இதுக்கு வயிறு உள்ள இதாக வச்சு BELLIS பெல்லிஸ் அடுத்த கட்டது டீப் டிஷ்யூ இன்ஜுரி பெல்லிஸ் அதாவது ஸ்டேபிஸ் ஏரியா ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறம் கட் இன்ஜுரி, இன்சைஸ்டு இன்ஜுரி, அது பண்ணது இன்சைஸ்டு இன்ஜுரி. இப்போ இப்படி பண்ணுவாங்க குழந்தைய இன்சிடென்ட் பண்ணும்போது எப்படி தானே பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்படி குறுக்க கீழே அது இங்கே கட் பண்ணி தான் குழந்தை எடுப்பாங்க.
அப்போ அந்த கட் பண்ணதுனால ஒரு இன்ஜுரி காயங்கிறதுக்கு இந்த அதுவே இன்சைஸ்டு wound. என்னது இன்சைஸ்டு wounds are cut injury. ஸ்டாஃபிசைட். Staffy. பட் அதே Staffy. அதே S-T-A-F-Y. Staffy. அது இல்ல அப்ப அதுலயே வந்து சர்ஜரி பண்றாங்க பட் லேப்ரோல பண்றாங்கன்னா அப்ப லேலம் கொடுக்குறோம். ஆமாம் கொடுக்குறோம். அதுங்களா ஆமாம் காலைல வந்து பேர் ஹால்ஃபுல்லாக நிற்கிறாங்க இவாட்டு கிளீன் போயிட்டாரு. 4 பேஷண்ட்டு கூப்பிட்டேன் சார் இங்கிட்ட உட்காந்துருக்கேன் சார் அங்கே யாரும் அண்ணன் அப்போ தான் வந்து அல்சர் நிறையா வந்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் ரெப்பாட்டி போக நிறையா வந்துருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க நல்லா அப்படியே சரியா. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ இன்ஜுரி இதெல்லாம் இன்ஜுரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்துடாதீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. டைம் யூஸ் ஆகும். கேனன்லா கேண்டரிஸு ஆர்னிகா சிம்பைட்டம் ஹைபிரிட்டம் எல்லாம் வீட்டில் இருக்கணும். சார் ஓபிஎம் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் ஓபிஎம் கான்ஸ்டிபேஷன் நல்லா வந்து அது இல்ல அது சப்போஸ் நமக்கு அதே அதே வந்து கான்ஸ்பிரேஷன் 1000 மணி போட்டு அதே சார் கொடுக்குறீங்க ஆமாம் மேக்ஸிமம் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னா என்ன கொடுக்கலாம் எது எக்ஸ்ட்ரீம் கான்ஸ்டிபேஷன் நிறைய வந்துருக்கு சார். கான்ஸ்பிரேஷன் நிறைய வந்துருக்கு சார். கிராஃபைட்டி நிறைய வந்துருக்கு. சரி ஓகே பாய் பாய். எல்லாரும் ஹாப்பி தீபாவளி.